ஜோதிடத்தில் ராகு ஏன் கர்மத்தை வளர்க்கும் கிரகமாகவும் கேது ஏன் கர்மத்தை கழிக்கும் கிரகமாகவும் கூறப்படுகிறது தெரியுமா? ராகுவும் கேதுவும் ஒரே அசுரனின் உடலில் இருந்து பிரிந்த இரு உயிர்கள். ராகுவும் கேதுவும் பாவ கிரகங்கள் என்றாலும் இரண்டிற்கும் வித்தியாசம் உள்ளது. ராகு மனித தலையோடு உள்ள பாம்பு கிரகம். கேது பாம்பின் தலையோடு மனித உடலோடு உள்ள கிரகம். மனிதன் சிந்திப்பவன். சிந்தித்தால் ஆசைகள் தோன்றும். மனித மனத்தின் ஆசைக்கு அளவே இல்லை. எந்த ஒரு மனிதனும் புற உலக ஆசைக்கு அடிமையானவனே. சிற்றின்பங்களில் மூழ்கித் திளைப்பவன். சுகபோக விஷயங்கள் அனைத்தையும் பெற்று மனிதனாக இருந்து அரசனாக வாழ்ந்த ராவணனையும் விதிவிட்டு வைக்கவில்லையே. ராகு திசை நடக்கும்போது ராகு நல்ல அமைப்புகளிலிருந்து நல்ல யோகா பலன்களை தரக்கூடிய அமைப்புகளிலிருந்தாலும் கர்மாவை சேர்க்க வைக்கும். பாவ அமைப்பிலிருந்தாலும் அதே பலன்தான். மனிதனின் ஆசைக்கு அளவே இல்லை. மண், பெண், பொன், குடி, பணப்பேராசை என ஏதாவது ஒரு வழியில் ராகு திசை நன்றாக இருந்தாலும் இது போன்றவற்றில் சிக்க வைத்து கர்மாவை வளர்க்கும். ராகு திசை கெடுத்தலான அமைப்பில் இருந்தாலும் இது போன்ற ஏதாவது ஒன்றின் தொடர்பு ஏற்பட்டு மறுபடியும் மறுபடியும் கர்மாவை வளர்க்கும். கேது திசை நடக்கும் காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது ஒன்றை விரும்பி போகும் பட்சத்தில் அது விலகியே போகும். முயற்சிகள் முட்டுக்கட்டையாகும். கால் வைக்கும் இடமெல்லாம் கன்னிவெடி என்ற அமைப்புதான் நிலவும். செல்லும் பாதையெல்லாம் சில பல அல்ல, ரோடு முழுவதுமே ஸ்பீடு பிரேக் என்ற அமைப்புதான். ஒரு காலகட்டங்களில் நாம் எதை விரும்புகிறோமோ அதன் மீது வெறுப்பே வந்துவிடும். சீச்சி, இந்த பழம் புளிக்கும் என்ற நிலை. ஆனால் அதிலிருந்து படிப்பினையையும் தெளிவையும் கேது திசை கொடுத்துவிடும். உற்று ஆராய்ந்தால்தான் இது புலப்படும். இதற்கும் கர்ம வழிபட வேண்டும். ராகு திசை நடக்கும்போது தேவைப்படும் விஷயம் எப்படி கிடைத்தால் என்ன என்று சிற்றின்பங்களுக்காக மறுபடியும் மறுபடியும் கர்மாவை சேர்க்க வைக்கும். ஒருவர் ஜாதகத்தில் ராகு செவ்வாய் சனி பிளஸ் அட்டமாதிபதியின் தொடர்பை பெற்று தசை நடத்துகிறது. 7.5 சனி நன்றாக படித்து இருந்தாலும் படிப்பிற்கு ஏற்ற வேலையோ வேலைக்கேற்ற சம்பளமோ கிடைக்காமல் சுற்றவிடுகிறது. தகுதியிருந்தும் திறமையிருந்தும் தனக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கத்தில் சில பல வேலைகளை செய்ய ராகு தசையில் கர்மா தூண்டுகிறது. தூண்டி செய்யவும் வைக்கிறது. பாவ தொடர்புகளை மட்டுமே பெற்ற ராகு கர்மத்தை மறுபடியும் சேர்க்க வைக்கிறது. இது போன்ற அமைப்பில் கேது இருந்தால் என்னடா வாழ்க்கை இது, வாழ்க்கையே நரகமா இருக்கு என்று புலம்பியபடியே வாழ்க்கையை ஒட்டிவிடும். இரண்டாவதாக, கேது திசை காலம் மொத்தம் 7 வருடம் மட்டுமே. கொஞ்சம் நிதானமாகவும் கடவுளை சரணடைந்தும் பொறுமையாகவும் இருந்தால் கேது திசையை எளிதாக கடந்துவிட முடியும். ராகு இந்த மாதிரியான ஞானத்தை கொடுக்காது. அதனால்தான் கேதுவை ஞானகாரகன் என்று ஜோதிடத்தில் குறிப்பிட்டுள்ளனர். இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று அமைப்பில் ராகு தசை நன்றாக இருந்தாலும் பிரச்சனை. தசை மாறுபட்ட அமைப்பில் இருந்தாலும் பிரச்சனை. மனித வாழ்க்கையே 60 முதல் 70 வருடங்கள்தான். என்னை பொறுத்தவரை ராகு திசை ஒருவருக்கு எந்த நிலையிலும் வராமல் இருப்பதே நல்லது. கர்மாவை மறுபடி சேர்த்து பிறப்பு இறப்பு சக்கரத்தில் ராகு திசை நம்மை தள்ளிவிடும் என்றால் அது மிக இல்லை. கேதுவை கரெக்டாக பிடித்து காய் நகர்த்தினால் முடிவில்லா முக்தி நிலையை அடைய வழிகாட்டி கொடுக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.